அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போதை ஆசாமிகள் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சிறுமியிடம் அத்துமீறியவர்கள் சிக்கியது எப்படி? நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள வானவன் மகாதேவி பகுதியைச் சேர்ந்தவர் அந்த 17 வயது சிறுமி. இவர் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு ஒரு தனியார் ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். தாய் தந்தையை சிறு வயதிலேயே இழந்துவிட்டதால் சிறுமி 4 வேதவதி ஊராட்சியில் உள்ள உறவினர் வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் சம்பவத்தன்று வேலை முடிந்து கடற்கரை சாலை ஓரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக மது போதையில் இருவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். சிறுமி வருவதை பார்த்த இவர்கள் இருவரும் அவரை மடக்கி பாலியல் சீண்டலில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர். இதனால் பயந்து போன அந்த சிறுமி கூச்சலிட்டு கத்தி உள்ளார். உடனே தனது செல்போனை எடுத்து உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதிர்ந்து போன உறவினர்கள் உடனே சம்பவ இடத்திற்கு வாகனங்களில் வந்துள்ளனர். போதை இளைஞர்களுடன் சண்டையிட்ட அவர்கள் சிறுமியை மீட்டு பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். பின்னர் இதுகுறித்து வேதாரண்யம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அருட்செல்வம், சரவணன் ஆகியோர் சிறுமியிடம் அத்துமீறியது தெரிய வந்தது. இருவரையும் பிடித்த போலீசார் அவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாகை மாவட்ட சிறையில் அடைத்தனர். வேலை முடித்து தனியாக சென்ற மாணவியிடம் போதை ஆசாமிகள் அத்துமீறிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.